அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதி வகுப்பில் திண்மங்களின் கனவளவு என்ற பாடத்தில் 3 திண்மங்கள் காணப்படுகின்றது. அதில் இறுதியாக கோளத்தின் கனவளவு சம்பந்தமாகத்தான் படித்திருந்தோம். அத்துடன் திண்மங்களின் கனவளவு என்ற பாடம் பூரணமாக முடிவடைந்துள்ளது. இன்று அந்த பாடத்திற்கு அடுத்த அலகான 6ஆம் அலகான ஈருறுப்பு கோவைகள் சம்பந்தமாகத்தான் இன்றைய நாள் வகுப்பில் படிக்க இருக்கின்றோம். ஈருறுப்பு கோவையில் இதே அலகு 10ஆம் ஆண்டிலையும் காணப்படுகின்றது. 10ஆம் ஆண்டில் பிள்ளைகள் உங்களுக்கு 2 விரிவு படிச்சிருக்கணும், கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இதுக்கு தேவைப்பட போகுது a சக b முழுவதின் வர்க்கம், அடுத்தது a சய b முழுவதின் வர்க்கம். இதை எவ்வாறு விரைவாக அடைப்பை நீக்குவது என்பதை பற்றி தெளிவாக படிச்சிருப்பீங்க. முதலாவது ஏயால பெருக்கினா a வர்க்கம் வரும். இது முன்னுக்கு எந்த அலகும் இல்லாடி சக இருக்கு, இங்கேயும் சக இருக்கு, பெருக்க கூட சக வரும். உள்ளுக்கு 2ஐயும் பெருக்கணும் என்று சொல்லி தந்திருப்பேன். ab பெருக்கக்குள்ள ab என்று வரும். வார விடையை எப்போதும் 2ஆல் பெருக்க வேண்டும். ஸோ சக 2ab. 3ஆம் உறுப்பு எப்போதும் சக b-ஆல் பெருக்கினா b வர்க்கம் என்று வரும். இதே போன்றுதான் அடுத்த பாருங்க, a வர்க்கம் பிளஸ் மைனஸால் பெருக்கினா மறை என்று வரும். உள்ளுக்கு பெருக்கினா ab, வார விடைய 2ஆல் பெருக்கினா 2ab. 3ஆம் உறுப்பு எப்போதும் சக b வர்க்கம் என்று வரும். அப்போ இது 10ஆம் ஆண்டில் ஈருறுப்பு, அதாவது வர்க்கத்தின் விரிவு என்று படிச்சிருப்பீங்க. அப்போ ஓயில் கணத்தின் விரிவு தான் பார்க்க இருக்கின்றோம். கணத்தின் விரிவுங்கிறதான் உங்களோட ஈருறுப்பு கோவையில் இருக்கக்கூடிய அந்த புது விடயமாக காணப்படும். அதில் முதலாவது தலைப்பை பாருங்க பிள்ளைகள், a சக b முழுவதின் கணத்தின் விரிவை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அப்போ a சக b முழுவதின் கணத்தை நான் எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு அதில் செய்முறையை காட்டி விட்டு, இதற்கு ஷார்ட்கட் மெத்தட் இருப்பது போல அவருக்கும் ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, தெளிவாக பாருங்கள். இதை எப்படி நான் விரித்தெழுவ போகிறேன்னு சொன்னால், 10ஆம் ஆண்டில் படித்த வர்க்கம். அடுத்தது பாருங்கள், a சக b என்றும் அங்கால a சக b முழுவதின் வர்க்கம் என்றும் இதை நான் விரித்தெழுகிறேன். இது 2ஐயும் பெருக்கக்கோல a சக b முழுவதின் கணம் என்று வரும். அப்போ நான் சமன்பாடை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் 10ஆம் ஆண்டில் படித்த வர்க்கத்துடன் ஒரு a சக b-யை பெருக்கும் போது a சக b முழுவதின் கணம் என்று வரும். சரிதானே? இதை பாருங்க, a சக b அப்படியே இருக்க இவர் நம்ம இதில் விரிவு ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன். a வர்க்கம் சக 2ab சக b வர்க்கம் என்று கிடைக்கும். இதில் விரிவை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு பாரு, இந்த a என்கிறது உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் சொந்தம், பெருக்கமாக இருக்கும். அப்போ a வர்க்கத்தால் பெருக்கினா a கணம் என்று வரும். அதன் பிறகு a 2ab-ஆல் பெருக்கினா 2a வர்க்கம் b என்று வரும். அதன் பிறகு a b வர்க்கத்தால் பெருக்கினா ab வர்க்கம் என்று கிடைக்கும். அது பெருக்கி முடிஞ்சு. அதன் பிறகு சக b-ஆல் ஒவ்வொன்றையும் பெருக்க வேண்டும். சக b-யை a வர்க்கத்தால் பெருக்கினா சக b a வர்க்கம் என்று வரும். சக b-யை 2ab-ஆல் பெருக்கினா 2a, அந்த b-யோட சேர்ந்து பெருக்கப்படுதான் b வர்க்கம் என்று வரும். சக b-யை சக b வர்க்கத்தால் பெருக்கினா சக b கணம் என்று வரும். இப்போ இனத்தோட நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இவரை இனம் இல்லை, a கணம் அப்படியே வரும். தெளிவாக பாருங்க, a வர்க்கம் b-யும் ஒரே இனம். இதுக்கு b-க்கு வர்க்கம் இருக்கு, நமக்கு தேவை a-க்கு வர்க்கம். ஸோ a வர்க்கம் b இன்னும் ஒன்று இருக்கு, a வர்க்கம் b. இது 2a வர்க்கம் b, இது ஒரு a வர்க்கம் b. 2ஐயும் கூட்டல் அடையாளம் இருப்பதனால கூட்டும் போது 3a வர்க்கம் b என்று வரும். 3a வர்க்கம் b என்று கிடைக்கும். அடுத்ததை பாருங்க, இது ஒரு ab வர்க்கம், இது 2ab வர்க்கம். இதை கூட்டினீங்கன்னு சொன்னால் 3ab வர்க்கம் என்று வரும். இறுதியாக இதனுடன் கூட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ b கணம் அப்படியே வரும். அப்போ இதுதான் a சக b முழுவதின் கணத்தினுடைய விரிவாக இருக்கும். a கணம் சக 3a வர்க்கம் b சக 3ab வர்க்கம் சக b கணம் என்று வரும். இது எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்றேன்னு சொன்னால்,
ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ சக பி முழுவதின் கணம் என்று சொன்ன பிள்ளைகள் முதலாவது ஏ கணம் என்று வரும், நடுவில் சகண்டா எல்லாம் சக வரும், அதை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்க. அதன் பிறகு பாருங்கள் இந்த 3 முன்னுக்கு வரும், தெளிவாக பாருங்கள் 3 முன்னுக்கு வந்தால் இதில் ஒரு அடுக்கு குறையும், அப்போ 3 இருந்தால் 2 வரும், ஏ வர்க்கம் பக்கத்தில் என்ன பெருமானம் இங்கே இருக்கின்றதோ அது சேரும், அப்போ 3 ஏ வர்க்கம் பி என்று வரும். அதன் பிறகு பாருங்க சகையை போட்டு அதே 3 அப்படியே வர ஏயில் ஒரு அடுக்கு குறையும் பியில் ஒரு அடுக்கு கூடும், சரிதானே? அப்போ ஏயில் ஒரு அடுக்கு குறைந்த ஒரு ஏ என்று வரும், பியில் அடுக்கு வந்து 1 இருக்கு ஏற்கனவே, அப்போ 1 கூடினா பி வர்க்கம் என்று வரும். அப்போ பி வர்க்கம் என்று வந்தால் முன்னுக்கு இருக்கிற 3ஏ வராது, அங்கே கடைசி உறுப்பு பி கணம் என்று ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த மெதட்டை வைத்து நம்ம ஒரு கேள்வியை பார்ப்போம். எக்ஸாக 2 முழுவதின் கணம் என்று வருது, தெளிவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ் கணம் என்று போடுவீங்க, சாக இந்த 3 முன்னுக்கு வரும், தர ஒவ்வொன்றுக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். இந்த எக்ஸில் ஒரு அடுக்கு குறையும் என்று சொன்ன எக்ஸ் வர்க்கம் தர, இங்கே என்ன பெருமானம் இருக்கின்றதோ அந்த பெருமானத்தை மட்டும்தான் போட வேண்டும், 2 வரும். அதன் பிறகு சக 3 தார, இந்த எக்ஸில் ஒரு அடுக்கு குறையும் 2ல் ஒரு அடுக்கு கூடும், ஸோ 2 வர்க்கம். இந்த 2 வர்க்கம் வந்தால் நீங்கள் இந்த முன்னுக்கு வர உறுப்பு எழுதக்கூடாது, 2 கணம் என்று பார்த்து எழுத வேண்டும். அப்போ இதை சுருக்கி கொள்ள வேண்டும்டா, எக்ஸ் கணம் அப்படியே வரும், இந்த 3ம் 2ம் பெருக்கப்பட்டு பாரு 6 இந்த எக்ஸ் வர்க்கம், அப்போ சேர்க்கக்கோள் 6 எக்ஸ் வர்க்கம் வரும். அதன் பிறகு சாக 2 வர்க்கம் 4, 2 2ஆல் பெருக்கினா 4 என்று வரும், அந்த 4 3ஓட பெருக்கப்பட்டு 12 எக்ஸ் என்று வரும். 2 3 தடவை போட்டு பெருக்கினீங்கன்னு சொன்னால் 8, 2 தர 3 6 என்று போடக்கூடாது, 2 3 தடவை போட்டு பெருக்கும் போது 8 என்று வரும். இதுதான் இதனுடைய இறுதியான சுருக்களாக இருக்கும். அப்போ இவ்வாறு தான் ஏ சக பி முழுவதின் கணத்தின் விரிவு வரும்போது அந்த விரிவை இலகுவாக எழுதக்கூடிய முறையாக இருக்கும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இரண்டாவது உதாரணத்தை பாருங்க, அதே ஃபார்மட் நடுவுலையா பார்க்குற, நடுவில் சக இருந்தால் முன்னுக்கு என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது ஏ சக பி முழுவதின் கணத்தின் விரிவு. அப்போ எம் சக 3 முழுவதின் கணம் என்று சொன்னால் இப்போ எம் இருக்கிறதால ஃபர்ஸ்ட்டுக்கு எம் கணம் என்று வரும், தெளிவாக பார்க்கணும். சாக இந்த 3 என்ன செய்யும், முன்னுக்கு வரும், தார இந்த எம்மில் ஒரு அடுக்கு குறையும் என்று சொல்லியிருக்கேன், எம் வர்க்கம் தார, இங்கே என்ன பெருமானம் இருக்கின்றதோ அந்த 3 அப்படியே வரும். அதன் பிறகு இதை வைத்து தான் 3வது உறுப்பை தீர்மானிக்க வேண்டும். 3 அப்படியே வர இந்த எம்மில் ஒரு அடுக்கு குறையும், பெருமானத்தில் ஒரு அடுக்கு ஏறும். அப்போ எம் தார 3ன் வர்க்கம் என்று வரும், 3ன் வர்க்கம் வந்தால் அங்கே 3ன் கணம் என்று எழுதி கொள்ள வேண்டும். அந்த முன்னுக்கு வர அந்த 2 உறுப்பும் வராது, தனி பெருமானம் மட்டும் வரும். 3ன் வர்க்கம் என்றால் 3ன் கணம். இப்போ இதை ஒழுங்குபடுத்தணுண்டா அப்போ எம் கணம், அப்போ 3 இந்த 3ஓட பெருக்கப்பட்ட 9 எம் வர்க்கம் என்று வரும். 3ன் வர்க்கம் 9, அந்த 9 3ஓட பெருக்கப்பட்ட 27 எம் என்று வரும். 3 தடவை இவ்வாறு போட்டு பெருக்கும் போது 3 9 3 27 என்று வரும். இதை மேலும் சுருக்கி கொள்ள முடியாது. இதே போன்று 3வது உதாரணத்தை பாரு, 5 சக பி முழுவதின் கணம். அப்போ இலக்கம் என்ன பெருமானம், தெரியாக்கணிய முன்னுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, பெருமானம் முன்னுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன வருதோ அவருக்கு கணம் போட வேண்டும். அப்போ 5ன் கணம் சக 3 தார, எப்பயும் அந்த 3 தான் முன்னுக்கு வரும், இந்த 3 முன்னுக்கு வரும். இதில் ஒரு அடுக்கு குறையும், 5ன் வர்க்கம் தார, இங்கே என்ன பெருமானமோ தெரியாக்கணியமோ இருக்கோ அதை பெருக்கலாக எழுத வேண்டும். தரையை போட்டு பி என்றா பி என்று எழுதி கொள்ள வேண்டும். சக 3 தார 5ல் ஒரு அடுக்கு குறையும், அப்போ 5ன் 1ஆம் பாலு, அப்போ 5 போட்டால் சரி. பியில் ஒரு அடுக்கு கூடும், அப்போ பி வர்க்கம் என்று வரும். பி வர்க்கம் என்று வந்தால் இறுதியாக பி கணம் என்று கிடைக்கும். இப்போ 5 3 தடவை போட்டு பெருக்கணும். அப்போ 5 தர 5 25, 25 5ஆல் பெருக்கும் போது 125 என்று வரும். சாக
5 வர்க்கம் 25, அது 3ஓட பெருக்கப்பட்டா 75 p என்று வரும். I3 15 p வர்க்கம் என்று வரும். அந்த p கணம் அப்படியே வரும். இதுதான் இந்த 5 சக b முழுவதின் கணத்தினுடைய விரிவாக இருக்கும். சரிதானே? அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். 4வது உதாரணத்தை பாருங்க பிள்ளைகள். 2x, அதை மறுபடியும் எழுதிக் கொள்றேன், 3y முழுவதின் கணம் என்று இருக்கு. அப்ப இதுல கொஞ்சம் அனைத்து மாணவர்களும் ஒரு தெளிவான ஒரு முறையில் நீங்க பார்க்க வேண்டும். ஏற்கனவே செய்த அனைத்தும் ஒரு உறுப்பு அல்லது தனிப்பெருமானம் வந்தா எப்படி அதை விரிவை எழுதி கொள்வது என்று பார்த்தோம். இப்ப அதே a சக b முழுவதின் கணத்தினுடைய விரிவு தான் பயன்படுத்த போறோம். ஆனா ஒவ்வொன்றையும் பாருங்க, 2, அதாவது 2 இலக்கங்கள் அல்லது 2 தெரியாக்க அணியங்கள் சேர்ந்து வருகின்றது. ஒரு பெருமானமும் ஒரு தெரியாக்க அணியமும் சேர்ந்து வரும்போது இதனுடைய விரிவை எவ்வாறு இலகுவாக எழுதி கொள்வது என்கிறத தெளிவாக அந்த சுருக்கல் மெத்தடை நீங்க உற்று நோக்க வேண்டும். அப்ப முதலாவது என்ன இருக்கு? 2x. அப்ப 2x முழுவதின் சும்மா கணம் என்று போட்டீங்கன்னு சொன்னா பிள்ளை. அப்ப தனி ஒரு உறுப்பு x மட்டும் வந்தா x கணம் என்று போடலாம். இப்ப தனி உறுப்பு வருதா? இல்ல, 2 உறுப்பு சேர்ந்து வரும்போது இவ்வாறு போட்டால் பிள்ளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? பிரக்கெட் பண்ணி அந்த கணத்தை போட வேண்டும். அப்ப பிரக்கெட் பண்ணி போட்டாதான் இந்த 3 2க்கும் சொந்தம், xக்கும் சொந்தமாக இருக்கும். அதன் பிறகு என்ன? 3 முன்னுக்கு வரும், 3 தர இது ஒரு அடுக்கு குறையும். அப்ப 2x முழுவதின் வர்க்கம். அங்க என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதை நீங்க பார்த்து எழுத வேண்டும். அப்ப 3y. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் 3 தர இது ஒரு அடுக்கு குறையும். குறைந்தா 2xன் ஓராம் அடுக்கு வந்தா நீங்க பிரக்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஒரு அடுக்கு கூடுமெங்கிறதால கட்டாயம் பிரக்கெட் பண்ணி தான் அந்த வர்க்கத்தை போட வேண்டும். அப்ப வர்க்கம் வந்தால் நான் சொல்லியிருக்கேன் முன்னுக்கு வாரத்தை எழுத தேவையில்லை. அப்ப 3y முழுவதின் கணம் என்று எழுதி கொள்ள வேண்டும். இப்ப தெளிவாக பார்க்கணும் அந்த சுருக்களை. இந்த இலக்கம் இந்த 3 இந்த 2க்கு சொந்தம்ங்கிறதால 2 3 தடவை போட்டு பெருக்கினீங்க என்று சொன்னா 8 என்று வரும். x 3 தடவை போட்டு பெருக்கினா 8x கணம் என்று கிடைக்கும். இதே போன்று இப்ப 2 வர்க்கம் 4. அப்ப 4 தர 3 12. 12 3ஆல பெருக்கினா 36 x வர்க்கம். அங்கே y ஒன்று இருக்கு பாரு. அப்ப x வர்க்கம் y. அப்ப கடைசியாக 36x வர்க்கம் y என்று வரும். அதன் பிறகு சாக 3 வர்க்கம் 9. 9 2 18. 18 3 54 x y என்கிறது அந்த வர்க்கம் yக்கும் சொந்தம் என்கிறதால y வர்க்கம். அப்ப இறுதியாக 54xy வர்க்கம் சாக 3 கணம். அப்ப 3 தடவை போட்டு பெருக்கின 27. அப்ப yக்கும் அந்த கணம் சொந்தம்ங்கிறதால y கணம் என்று வரும். அப்ப இறுதியான ஆன்சர் 8x கணம் பிளஸ் 36x வர்க்கம் y சாக 54xy வர்க்கம் சாக 27y கணம் என்று வரும். இதே போன்றுதான் அந்த 5வது உதாரணத்தை பாருங்க. m + 3 முழுவதின் கணம். அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நடுவுல வார அடையாளத்தை தான் பார்க்க வேண்டும். சக வந்தா a சக b முழுவதின் கணம். அப்ப ஃபர்ஸ்ட் உறுப்பு மறையாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி செய்து கொள்ளணும்னா இப்ப முதலாம் உறுப்பு மறையில வந்தா கட்டாயம் அந்த 2 உறுப்பு வந்த பிரக்கெட் பண்ற மாதிரி மறையில வந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? பிரக்கெட் பண்ணி கணம் என்று போட வேண்டும். சகையை போட்டு அந்த 3 முன்னுக்கு வரும். இதில் ஒரு அடுக்கு குறைந்தா மறையம் வர்க்கம் என்று வரும். தர இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. அந்த 3ஐ போட வேண்டும். அதன் பிறகு சாக 3 தர இது ஒரு அடுக்கு குறையும். ஸோ மறையம் மட்டும் வரும். மறைய கண்ட பிரக்கெட் பண்ணணுங்கிறதால பிரக்கெட் பண்ணி போட்டிருக்கேன். 3ல் ஒரு அடுக்கு கூடும். 3இன் வர்க்கம். 3இன் வர்க்கம் வந்தால் 3இன் கணம் என்று வரும். நீங்க 8ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அடிமறையாக வந்து அடுக்கு ஒற்றை எண்ணில வந்தா வார விடையின் குறியீடு மறையில வரும்.
இரட்டை எண் வந்தால் வார பெருமானத்தின் குறியீடு நேரில் வரும் என்று கிரேட் 8ல் படிச்சிருப்பீங்க. அப்போ இது அடிமறை அடுக்கு ஒற்றை எண், அப்போ வார விட மறையில் வரும். அப்போ எம் கணம், அப்போ மறை எம் கணம் என்று விட வரும். இப்போ இது அடிமறை, இது இரட்டை எண், அப்போ வார விட ப்ளஸ் என்று உங்களுக்கு அந்த குறியீட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ 3 பெருக்கின 9, நேரால பெருக்கின நேர் தான் வரும். அப்போ 9 எம் வர்க்கம் என்று வரும். அடிமறை அடுக்கு ஒற்றை எண், அப்போ வார விடையின் குறியீடு அந்த அடையாளம் மறையில் வரும். அப்போ நேர மறையால பெருக்கக்கூட மறையாக மாறும். இதில் கவனமாக பார்க்க வேண்டும். 3 வர்க்கம் 9, 9 3 27, அங்கே எம்மின் ஓராம் அடுக்குன்னா எம் தான் வரப்போகுது. ஸோ மறை 27 எம். 3 கணம் என்று சொன்னால் 3 தடவை போட்டு பெருக்கினா 27 என்று வரும். அப்போ இவ்வாறு தான் அந்த ஏசாகபி முழுவதின் கணத்தின் விரிவு வரும்போது, அந்த விரிவு வரும்போது அது எத்தனை உறுப்பாக சேர்ந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, முதல் உறுப்பு மறையில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஏசாகபி முழுவதின் கணத்தின் அந்த விரிவு உங்களுக்கு தெரிந்தால் அந்த சுருக்கரை நீங்கள் மிக இலகுவாக அவதானமாக நுணுக்கமாக அந்த சுருக்கரை நீங்கள் மேற்கொள்ளும் போது சரியான அந்த விரிவு உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரிதானே? அப்போ இன்றைய நாள் வகுப்பில் உங்களுக்கு இவ்வளவு விடயமும் போதுமானதாக இருக்கும். சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக விளங்கி நீங்கள் என்ன செய்யணும், இதில் நோட்ஸை நீங்கள் கொப்பில் எழுதி கொள்ளுங்க. இது சம்பந்தமான உங்களுக்கு கேள்விகள் வழங்கப்படும். அந்த கேள்வியையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்வதோடு அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு விடயம் இருக்கிறா. ஏசாகபி முழுவதின் கணத்தின் விரிவு பார்த்தது போன்று ஏசாயபி முழுவதின் கணத்தின் விரிவு இருக்கு. அந்த அந்த கடைசி அந்த ஏசாயபி முழுவதின் கணத்தின் விரிவையும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 6ஆம் அலகு முழுமையாக முடிவடையும். சரிதானே? அவர் சொன்ன விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அந்த மீதி பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.